இங்க இந்த சின்ன பொண்ணு ஸ்கூல்ல இருக்கிற பிடி சார் அடிக்கிறதுக்காக பட்டாம்பூச்சி சேகரை கூட்டிட்டு போனா அவர் அடிச்சு கீழே தள்ளி விட்டுறாரு. அவருக்கு என்ன ஆச்சோன்னு இந்த குட்டி பொண்ணோட அம்மா டாக்டரா இருப்பாங்க, அதனால ஆம்புலன்ஸ்னா வர சொல்லி இந்த குட்டி பொண்ணு அவங்க அம்மா கிட்ட சொல்லியே ட்ரீட்மெண்ட்னா பார்க்க வச்சிடுறா. சார் அடிக்கிறதுக்காக ரவுடியை செட் பண்ண விஷயம் அவங்க அம்மாவுக்கும் தெரிய வந்துருது. அவங்க அம்மாவும் இந்த சின்ன பொண்ணை போட்டு பயங்கரமா திட்டுறாங்க, நீ ஏன் இப்படின்னா பண்றன்னு. இந்த சின்ன பொண்ணை தனியா வளர்க்கறதுக்கு இவங்க அம்மாவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவங்களுக்கு ஹஸ்பண்ட் இருந்தும் வெளியூர்ல வேலை பார்க்கறனால அங்கேயே தான் இருக்காரு, இங்க வந்த பாடே இல்ல. இதனால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பயங்கரமா சண்டை வந்து டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுறாங்க. இந்த குட்டி பொண்ணும் நம்மளாலதான் பட்டாம்பூச்சி சேகருக்கும் அடிபட்டுருச்சுன்னு தான் ரொம்ப நாளா சேர்த்து வச்ச அந்த காசை நான் எடுத்து, இது மட்டும் இல்லாம அவங்க அம்மா கிட்ட போய் ஸ்கூல்ல டான்ஸ் கிளாஸ்ல ஃபீஸ் கேக்குறாங்கன்னு 2000 ரூபாய் பணத்தையும் வாங்கி அந்த மொத்த பணத்தையுமே எடுத்துட்டு போய் அந்த பட்டாம்பூச்சி சேகர் கிட்ட கொடுத்து உங்க உடம்ப பாத்துக்கோங்கன்னு சொல்றா. அவனும் வெக்கமே இல்லாம இந்த குட்டி பொண்ணு கிட்ட வந்து அந்த பணத்தை நான் வாங்கிக்கிறான். அப்ப இந்த குட்டி பொண்ணோட அம்மா வந்து அவ 2000 ரூபாய் உங்களுக்காக தான் கேட்டான்னு எனக்கு தெரியும், அதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் அந்த பணத்தை கொடுத்தேன். இன்னுமே என் பொண்ணு விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க, என் பொண்ணு கிட்டையும் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்பதான் நம்ம பட்டாம்பூச்சி சேகருக்கும் ஒரு சின்ன பொண்ணை போய் நம்ம ஏமாத்துறோமோன்னு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. அதனால அந்த குட்டி பொண்ணு கிட்ட இருந்து வாங்கின அந்த ஐபோனை வித்த இடத்துலயே போய் அந்த போனை வாங்கிடுறான். அந்த பொண்ணு ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கும் போது அந்த போனை எடுத்துட்டு போய் அந்த பொண்ணு கிட்ட கொடுத்து அந்த பொண்ணை சர்ப்ரைஸ் பண்ணிடுறான். இதுல இருந்தே இவங்க ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸா பழக ஆரம்பிச்சிடுறாங்க, தன்னோட மகன் மாதிரி நல்லா பாத்துக்க ஆரம்பிச்சிடுறான். இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 4ன்னு போட்டு போங்க.